ஐயனார் துணை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம பல்லவன் இருந்துட்டு எல்லார்கிட்டையும் போயிட்டு பேசுங்க பேசுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே பேசவே இல்லை. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம நடேசன் இருந்துட்டு பல்லவன் கிட்டே பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் பல்லவன் இருந்துட்டு பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஒருமை உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம பாண்டி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. என்னடா இது வானத்தி இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காளே அப்படியே சொல்லிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம நிலா இருந்துட்டு பாண்டியை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் இருந்துட்டு யாருமே பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு வெளியே போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நடேசன் இருந்துட்டு உன்ன மாதிரி வயசு இருக்கிற போதும் நானும் இப்படி தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னா உங்களோட அட்வைஸ் எல்லாம் கேட்குறதுக்காக நான் இங்கே உட்காந்துட்டல சரியா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு அவர் ஏதோ பேசணும்னு நினைக்கிறாருல்ல, போய் பேசு, வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் பேசுன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்க. இவர் உன்னை தேடி பேச வராரு. இவர்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு நீ எங்கே போகிற பல்லவா, போயிட்டு உட்காருப்போ, நான் சொல்கிறேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பல்லவன் போயிட்டு நடேசன் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. அங்கிள் என்ன பேசணும்னு நினச்சிங்களோ அதை பேசுங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சேரனோட அம்மாவுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் அவளை சினிமாவுக்கு போகலான்னு பார்த்தோம். ஆனால் அவள் கூட ஒருத்தி இருப்பாள், அவளுக்கு என் மேலே இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. நிலா இதை கேட்டோன்னா பயங்கரமாக கோவப்படுறாங்க. இதை சொல்கிறதுக்காக தான் பல்லவனை நீங்கள் இங்கே உட்கார வச்சிங்களா? நானும் ஏதோ நல்லபடியாக அட்வைஸ் எல்லாம் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தா நீங்கள் என்னடாக்க இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கவே அவ்வளோ கோபம் வருது. பேசாமல் போயிடுங்க அப்படியே சொல்லிட்டு பல்லவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம சேரன் இருந்துட்டு ஹரிஷ்கிட்ட கொஞ்சம் சில வேலையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் இன்னும் 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீலா இருந்துட்டு அண்ணன் 10 நிமிஷத்தில் வரதா சொல்லிட்டு இப்படி வேலை பார்த்துட்ருக்கீங்க, எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் கிளம்புவீங்க, டைம் ஆகிடும்ல, முதல்ல நீங்கள் போய் குளிங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சேரனும் அங்கேருந்து போயிடுறாங்க. சோழன் இருந்துட்டு வெளியே உக்காந்து ஃபோன் நோண்டிகிட்ருக்காரு. அதுக்கடுத்து தான் வாங்க கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு கூட்டி போய் காய்கறிலாம் நறுக்க சொல்கிறாங்க. சோழனாக நறுக்கிட்டு இருக்காங்க. ஒலை வச்சிட்ருக்கிறதுல அதில் போய் காய்கறியை கொட்டி விட்டுடுறாங்க. கொஞ்சமாவது உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா? சொல்கிறதுக்குள்ளேயே இப்படி பண்ணிட்டீங்க. அரிசி போகிறதுக்காக ஒலை வச்சா நீங்கள் என்னடனா காய்கறியை தூக்கி கொட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பயங்கரமாக திட்டிகிட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம திவ்யா வீட்டுக்கு வராங்க. நிலா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததை பார்த்திங்கன்னா எனக்கு தான் நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, நீ வேண்டான்னு சொன்னாலையும் உன்ன மாதிரி ஒரு டேலண்டான பர்சனை நாங்கள் மிஸ் பண்ண விரும்பலை. அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. உன்னால் எப்போ முடியுதோ அப்போ கொடுக்கலாம். கம்பெனியை நம்ம 3 பேர் பேரில் தான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோங்க. அதை சொல்லிட்டு போகலாம் தான் நான் இங்கே வந்திருக்கேன். உன்னால் எப்போ முடியுதோ அந்த பணத்தை நீ அப்போ கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து திவ்யா கிளம்பிடுறாங்க. நல்ல வாய்ப்பு தானேங்க, நல்ல வாய்ப்பு தான். ஆனால் எப்படிங்க கொஞ்சம் கூட பணத்தை கொடுக்காம நம்ம போயிட்டு ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரன்யா நிலா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கடுத்ததை பார்த்திங்கன்னா நம்ம பாண்டி நிற்கிறாரு. என்னடா மறுபடியும் உனக்கும் வானத்துக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். டேய் பாண்டி நல்லா யோசிச்சுக்கூட, உனக்கும் அந்த வானத்துக்கும் செட்டே ஆகாது, விட்டுடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா இதை கேட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இங்கே பாருங்கள், வானத்தி எப்போ பாரு கடையில் தான் உட்காந்துட்ருக்காங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வெளியில் கூட்டிகிட்டு போய் பேசுகிற மாதிரி கடையில் கிடையாது. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்ப்பீங்க. நிலா வானத்தி அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. 2 பேருக்குள்ளே எப்படிங்க அண்டர்ஸ்டாண்டிங் வரும்? அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக அவங்கள எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. பாண்டியும் சரின்னு சொல்லிட்டு வானத்திக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்ததாக நிலா இருந்துட்டு சோழனை கூட்டிகிட்டு போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் நாம் தான் சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அங்கேருந்து கடுப்பாக எந்திரிச்சு போகிறாரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாண்டி இருந்துட்டு நேராக கடைக்கெல்லாம் போகிறாங்க. அப்போ வண்டியெல்லாம் நாளைக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன இது இன்னும் வானத்தையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையை பார்த்துட்ருக்கோம். வானத்தையும் வந்துட்டுருக்காங்க. அதோடு இன்னைக்கான பேச முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் வானத்தையோட மனசை பாண்டியனால் மாற்ற முடியுமா இல்லையாடுது வரப்போகிற பேசல பார்க்கலாம். தேங்க்யூ.